அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்காத கிச்சன் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எலுமிச்சை பழத்தை வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து லெமன் வந்து நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு தேவைப்படும். அதுக்காக நம்ம கடையில் போய்ட்டு டெய்லியும் வாங்கிட்டு இருக்க முடியாது. இது போல் மொத்தமாக வாங்குற டைமில் ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ணதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு லெமனையாக தனித்தனியாக வந்து மடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படும் போது ஒன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது போல் நல்ல நியூஸ் பேப்பரில் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தேவைப்படும் போது ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இது போல் நம்ம வீட்டில் வாங்குற ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கருவேப்பிலையை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதில் இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு இது போல் கருவேப்பிலை உருவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம தேவைப்படும் போது எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி புதினாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. அதை வந்து வீடியோட லாஸ்ட்டை வந்து சொல்கிறேன், பாருங்கள். அடுத்ததான் நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள், இந்த மாதிரி பளிங்கு பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக நம்ம வாஷ் பண்ணணும். கீழே விழுந்துடாமல் உடஞ்சி போயிடாமல் நம்ம வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஸ்க்ராட்ச் விழுகாமையும் நம்ம வாஷ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அது எப்போதுமே வந்து நல்லா பளபளன்னு புதுசு மாதிரியே மின்னிட்டு இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி தூக்கி போடுற பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு இது போல் வந்து நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எந்த ஸ்க்ராட்சுமே விழுகாமல் நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணாலுமே புதுசு மாதிரியே நல்ல பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது நல்ல பளபளன்னு இருக்கும். இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபைபர் பொருட்கள் எல்லாத்துக்குமே இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஒரு ஹெல்த் டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து 4-5 கொத்து போல் கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. மெலனின் சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது, ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பொதுவாக சொல்லணுன்னா இதில் வந்து உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்கிற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம சமையலில் சேர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து நம்ம எடுத்து வீசிட்டு தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம எப்படி உடம்புல வந்து நம்ம ஹெல்த்தியாக சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி உருவிட்டு ஒரு மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தோசை மாவு வந்து ஒரு 3 கரண்டி போல் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தோசை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தோசை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 கொத்து கருவேப்பிலை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இதில் வந்து நீங்கள் தோசை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து க்ரீன் தோசைன்னு சொல்லிட்டு ஜாலியாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி செய்யும்போது எப்படி இருந்தாலும் சப்பாத்தி மீதமாயிரும் இல்லையா, 1-2 மீதமாயிரும். அதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது திரும்பவும் சூடு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும் இல்லையா. அதுக்காக இந்த டிப் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி வச்சுக்கோங்க. சப்பாத்தி வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து விட்டுருங்க. லைட்டாக இது போல் தண்ணி தெளித்து நீங்கள் சூடு பண்ணி எடுக்கும்போது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி நீங்கள் இனிமேட்டு சப்பாத்தி வந்து சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம இன்னொரு டிப் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஊத்தாப்பம் வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டாக செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை ஊற்றிட்டு அதை வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்காம மாவு வந்து நம்ம ஊற்றிட்டு மேலே வந்து ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தடவி விட்டுக்கணுங்க. தடவி விட்டுட்டு லைட்டாக ஆயில் போட்டு இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஆனியன் ஊத்தாப்பம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து ஹோட்டலெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சீக்ரெட் மெத்தட். நம்ம எப்போவுமே மாவை தடவிட்டு ஆனியன் போடக்கூடாது. மாவு ஊற்றிட்டு அது மேலே ஆனியனையும் தூவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை வந்து மாவு வந்து நல்லா தடவி விடணும். இப்போ இது போல் செய்யும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஊத்தாப்பம் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும்.
இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம கொத்தமல்லி புதினாலாம் எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம நிறைய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா 100% வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் 10 டேஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நம்ம எப்படி வச்சோமோ அதே போலவே ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதோட க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொத்தமல்லியை வந்து இது போல் வந்து குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி புதினாவையும் வந்து அதில் இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு இது போல் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் இருக்கு இல்லையா, ரேஷன் கடையெல்லாம் கொடுக்குற நான் வந்தேன் ரேஷன் வேஸ்ட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு துணி பேக் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ரேஷன் வேஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பை மாதிரி தைச்சி வச்சுருக்கேங்க. அதில் உள்பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இது போல் வந்து நல்லா உருட்டி தைச்சிட்டிங்கன்னா நூலாக வராமல் இருக்கும். இது போல் ஒரு 2-3 பேக் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொத்தமல்லிக்கு ஒன்று புதினாக்கு ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம தைச்ச பேக்கில் லைட்டாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இறுக்கி பிழிஞ்சிக்கோங்க. ஆனால் மேலே வந்து அந்த துணியில் ஈரப்பசை இருக்கணும். ஆனால் வந்து நல்லா டைட்டாக பிழிஞ்சிக்கணும். அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாலாம் தனித்தனி பேக்காக ரெடி பண்ணிக்கோங்க. கொத்தமல்லிக்கு ஒன்று புதினாக்கு ஒன்று அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது போல் நல்லா சுருட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது போல் செஞ்சு அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த ஈரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிரும் துணி. அப்போ வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் போல் இந்த துணியில் லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருங்க. தெளித்து வச்சிட்டிங்கன்னா திரும்பவும் அந்த கொத்தமல்லி புதினால வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த துணியில் வந்து எப்போவும் லைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி கடைக்கு போய் கொத்தமல்லி புதினாலாம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இடமும் வந்து அடித்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நான் வந்து காளான் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் தான் வந்து இதை வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன். இது போல் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ட்ரே மாதிரி இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். அடுத்தது நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா பிளேடு வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த பிளேடை வந்து நம்ம எப்படி ஷார்ப் பண்ணுறது அப்படின்னா இது போல் முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா, முட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓடை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கிடைக்கிறப்பல நீங்கள் ஒரு கவரில் போட்டு நீங்கள் ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஓடெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா நெய்ஸாக அரைக்கிற வரைக்கும் நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் போல் செய்யணுங்க. அது போல் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ஜார் வந்து ரொம்பவே ஷார்ப்பாகிடும். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த நம்ம அரைச்ச முட்டை ஓடு வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் செடிங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு உரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வீட்டில் சரியாக நறுக்காத கத்திலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி நல்லா ஷார்ப் ஆக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பீங்கான் கப் எடுத்துக்கோங்க. கப்போட பேக் சைடு வச்சு இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுடைய கத்தி வந்து ரொம்பவே ஷார்ப்பாகிடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இது போல் தான் வந்து அடிக்கடி செஞ்சுப்பேன். நீங்களும் வந்து இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கத்திரிக்கோல் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையவே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.